இந்தியாவில் அணு உலைகள் அமைக்க அமெரிக்க நிறுவனத்திற்கு அந்நாட்டின் எரிசக்தித்துறை அனுமதி அளித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்த சில தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து அமெரிக்காவின் ஹோல்டெக் நிறுவனத்திற்கு அணு உலைகள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராணுவ காரணங்களுக்காக இந்த அணு உலைகள் பயன்படுத்தப்படாது என இந்திய அரசு உறுதியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹோல்டெக் நிறுவனத்தின் நிறுவனர் கிறிஸ்பி சிங் இந்திய வம்சாவளி அமெரிக்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் நிதிஷ்குமார் ஒரு பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் வீடியோவுடன் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் நடுத்தர வயது பெண்மணி ஒருவர் அமித்ஷாவிடம் காசோலையை வாங்குகிறார். அவரை புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்க வைப்பதற்காக கையை பிடித்து திருப்புகிறார் நிதிஷ்குமார். அப்பெண் புரியாமல் விழிக்க அவரது தோள்பட்டையில் கை வைத்து திருப்புகிறார் நிதிஷ்குமார். அது தவறென்று நினைத்து பாஜக நிர்வாகி ஒருவர் தடுக்க முயல்வதும் அந்த காணொலியில் பதிவாகி இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நடந்த இந்த சம்பவம் பீகாருக்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ராஷ்டிரிய ஜனதாதளம் கூறியிருக்கிறது. திருச்சி மற்றும் இலங்கையின் யாழ்ப்பாணம் இடையே 47 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடி விமான சேவை தொடங்கியுள்ளது. இண்டிகோ நிறுவனம் இந்த விமான சேவையை தொடங்கியுள்ளது. இந்த விமான சேவைக்கு அதிகபட்சமாக 6,400 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு போர் காரணமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி விமான நிலையம் ராணுவ விமான தளமாக செயல்பட்டு வந்தது. யுத்தம் முடிவுக்கு வந்த நிலையில் இந்தியாவின் நிதியுதவியுடன் பலாலி விமான நிலையம் சீரமைக்கப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் சென்னை யாழ்ப்பாணம் இடையே விமான சேவை இயக்கப்பட்டு வந்தது. தற்போது திருச்சியிலிருந்து விமான சேவை தொடங்கியுள்ளது. ஐஸ்கிரீம் சந்தை மதிப்பு வரும் 3 ஆண்டுகளில் 45,000 கோடி ரூபாயை எட்டும் என இந்திய ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோடை காலங்களில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது என்ற நிலை மாறி தற்போது எல்லா நாட்களிலும் ஐஸ்கிரீம் நுகர்வு இருந்து வருகிறது. அதற்கேற்றவாறு ஐஸ்கிரீம் தயாரிக்க தேவையான பால் பவுடர், பேக்கிங் பவுடர் உள்ளிட்டவையும் தற்போது தாராளமாக கிடைப்பதாக உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். அரசு வழங்கும் ஊக்க சலுகைகள், மக்களின் செலவழிக்கும் திறன் அதிகரிப்பு மற்றும் குறைந்த இனிப்பு, கூடுதல் புரோட்டீன் என ஆரோக்கியம் சார்ந்த தயாரிப்பு போன்ற காரணங்களால் இத்துறை வளர்ச்சி பாதையில் இருப்பதாக ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ரம்ஜான் பண்டிகை என்றாலே இஸ்லாமியரின் கைப்பக்குவத்தில் உருவாகும் பிரியாணி அனைவரது நினைவிலும் நிழலாடும் என்பதை மறுக்க முடியாது. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் இந்த வேளையில் பிரியாணி குறித்த செய்தியை காண்போம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கேட்டரிங் நிறுவனம் ஒன்றில் மட்டும் 2000 கிலோ பிரியாணிக்கு ஆர்டர் வந்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, சென்னை மட்டுமின்றி வெளி மாநிலங்களான கர்நாடகாவிலிருந்தும் ரம்ஜானுக்காக பிரியாணி ஆர்டர்கள் குவிந்துள்ளன. இதனால் நள்ளிரவு முதல் ஆடு, கோழி, மாடுகளை இறைச்சியாக்கி சுமார் 2000 கிலோ பிரியாணி தயாரிக்கும் பணி விடிய விடிய நடைபெற்றது. சுமார் 50க்கும் மேற்பட்ட கேட்டரிங் பணியாளர்கள் பிரியாணி தயாரிப்பில் ஈடுபட்டனர். இலவச டிக்கெட் தொடர்பான விவகாரத்தில் ஹைதராபாத்திலிருந்து வெளியேற தயார் என சன்ரைசர்ஸ் அணி எச்சரித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் அணி ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தை ஹோம் கிரவுண்டாக கொண்டு விளையாடி வருகிறது. இந்நிலையில் ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கம் சன்ரைசர்ஸ் அணியிடமிருந்து கூடுதலாக 20 இலவச டிக்கெட்டுகளை கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு அந்த அணி நிர்வாகம் மறுத்ததால் சன்ரைசர்ஸ் லக்னோ அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது ஒரு பகுதி பூட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக சன்ரைசர்ஸ் அணியின் மேலாளர் ஸ்ரீநாத் ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கத்திற்கு மெயில் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கம், குறிப்பாக அதன் தலைவர் தங்களை மிரட்டுவதாக கூறியுள்ளார். ஹைதராபாத்திலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் என நீங்கள் விரும்பினால் நாங்கள் வெளியேற தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் வங்கிகளுக்கு 10 நாட்கள் விடுமுறை வருகிறது. எனவே விடுமுறை நாட்களை கவனத்தில் கொண்டு வங்கிக்கு செல்வதை திட்டமிட்டுக் கொள்ளவும். ஏப்ரல் 1ஆம் தேதி முழு ஆண்டு கணக்கு நிறைவு நாள் என்பதால் விடுமுறையாகும். ஏப்ரல் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, 18ஆம் தேதி புனித வெள்ளி ஆகிய நாட்களும் விடுமுறை நாட்களாகும். அதேபோல் ஏப்ரல் 6, 12, 13, 20, 26, 27 ஆகிய நாட்களில் சனி, ஞாயிற்றுக்கிழமைகள் வருவதால் அன்றைய நாட்களும் வங்கிகள் திறந்திருக்காது. மெட்ரோ சுரங்கப்பாதை அமைப்பதற்காக மதுரையில் வைகை ஆற்றுக்குள் மண் பரிசோதனை நடைபெற்று வருகிறது. மதுரையில் 11,368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் விரிவான சாத்தியக்கூறுகள் குறித்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை சாலையில் மண் பரிசோதனை நிறைவடைந்துள்ளன.
இந்நிலையில் மெட்ரோ சுரங்கப்பாதைக்காக வைகை ஆற்றில் அழகர் ஆற்றில் இறங்கும் இடம் அருகே 5 இடங்களில் 30 அடி ஆழத்திற்கு இயந்திரம் மூலம் மண் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சிம்மக்கல்லுக்கு பதிலாக அமெரிக்கன் கல்லூரி அருகே மெட்ரோ ரயில் நிறுத்தம் அமைக்கப்பட உள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 61 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 55,44,000 கோடி ரூபாயாக இருந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளிநாட்டு கடன் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் வரை அதிகரித்தது. இது 10.7% அதிகமாகும். இதனால் நாட்டின் வெளிநாட்டு கடன் 61,43,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் நாட்டின் வெளிநாட்டு கடன் அதிகரித்ததற்கான காரணத்தை நிதியமைச்சகம் குறிப்பிடவில்லை. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைக்க வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். வரும் ஏப்ரல் மாதத்தின் 2வது வாரத்தில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைப்பது குறித்து பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க கடன் வட்டி விகிதத்தை 0.5% குறைக்க வேண்டும் என பிரமல் குழுமத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பணவீக்கம் குறைந்து வருவது, வங்கிகளில் பணப்புழக்கம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருப்பது, அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு உயர்ந்து வருவது போன்ற சாதகமான காரணிகளை அவர் பட்டியலிட்டுள்ளார். போனை ஓரம் வை, கிரவுண்டில் காலை வை என்ற தலைப்பில் ஈரோடு அருகே திண்டலில் குழந்தைகளுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. செல்போன் பயன்பாட்டிலிருந்து வெளியேறி உடற்பயிற்சியிலும் விளையாட்டுகளிலும் குழந்தைகள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாரத்தான் நடத்தப்பட்டது. 4 வயது முதல் 12 வயதுக்குட்பட்டோருக்கென 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றனர். உலகிலேயே அதிக சர்வதேச பள்ளிகள் உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியாவில் மொத்தம் 972 சர்வதேச பள்ளிகள் இருப்பதாக ISC ரிசர்ச் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சீனாவில் 1124 பள்ளிகள் இருப்பதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் சர்வதேச பள்ளிகளின் எண்ணிக்கை 10% அதிகரித்துள்ளதாகவும், இதே காலகட்டத்தில் அப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 36% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 210 சர்வதேச பள்ளிகளும், கர்நாடகாவில் 160 பள்ளிகளும், தமிழ்நாட்டில் 153 பள்ளிகளும் உள்ளன. தமிழ்நாட்டில் முதல் முறையாக திருவள்ளூர் மாவட்டம் எர்ணாவூர் காந்தி நகரில் கழிப்பறையுடன் கூடிய பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. திமுக பிரமுகர் சிவராமன் தனது சொந்த நிதியில் கட்டியிருக்கும் இந்த பேருந்து நிறுத்தத்தை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் MLA KP சங்கரை JCB வாகனம் மூலம் பூத்தூவி வரவேற்றது மக்களை முகம் சுழிக்க வைத்தது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டால் அமெரிக்காவுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதிய அணு ஆயுத ஒப்பந்தம் செய்து கொள்ள ஒருமித்த முடிவு எடுக்கவில்லை என்றால் ஈரான் மீது குண்டுகள் வீசப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு பதிலளித்துள்ள ஈரான் நாட்டின் தலைவர் அயாத்துல்லா அலி காமெனி, தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்கா கூறி வருவதாகவும், அதுபோன்று எவராலும் செய்ய முடியாது எனவும் தெரிவித்தார். அதையும் மீறி ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அமெரிக்காவுக்கு சரியான முறையில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்தனர். மலைப்பகுதியில் நிலவும் ரம்மியமான காலநிலையை ரசிப்பதற்காக சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. இதனால் ஆங்காங்கே வாகன நெரிசல் ஏற்பட்டது. கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் பசுமை காட்சிகளை ரசித்தும் பூங்கா ஏரி பகுதியில் நேரம் செலவிட்டும் மகிழ்ந்தனர். இதேபோல தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசல் பயணம் சென்றும் மகிழ்ந்தனர்.